हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இப்ப ஜெகநாதர் பிருந்தாவனத்துக்கு வந்தத பார்த்தோம் இல்லையா? முன்னாடி பிரவச்சனத்துல. இப்போ ஜெகநாதருடைய மகா பிரசாதம். அத பத்தி சில டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூரி ஜெகநாதத்துல இருக்கிற பகவானுடைய கோயில்ல அவ பண்ற பிரசாதம், இதுக்கு மூல ஆதாரம் என்ன? இது எல்லாத்தையும் பூரா தெரிஞ்சுக்கலாம். ம். இது சைத்தன்ய மங்கலம் சொல்லிட்டு பிரபுவனுடைய லீலைகள்லாம் பத்தி சொல்லிட்டு வரார். அந்த சைத்தன்ய மங்கலத்துல இது ஒரு பார்ட். அது பார்ப்போம். ஒரு தடவை நாரதர் என்ன பண்றார், வைகுண்டத்துக்கு போறார். அப்ப மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணிட்டு இருக்கா, பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. இவரை பார்த்த உடனேயே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து தாயாருக்கு. தாயார் சொன்னா, சரி நீ என்கிட்ட ஏதாவது ஒரு வரம் வாங்கிக்கோயேன் அப்படின்னு நாரதரை பார்த்து சொன்னா. உடனே நாரதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. எப்பவும் பெருமாள் தானே சொல்லுவார், இந்த தடவை தாயார் சொல்றாளே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. ஆனா உடனே சரி நான் கேட்கிறேன், ஆனா நான் எது கேட்டாலும் நீங்க தருவேளா, அதை நீங்க கேரண்டி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் இவர். கேட்ட உடனே தாயார் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா. அது என்னப்பா நீ எதை வேணா கேளுப்பா, நான் தரேன் பரவாயில்ல, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே அவர் சொல்றார், என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறா. கேட்ட உடனே நாரத மகரிஷி சொல்றார், அம்மா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், பெருமாள் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற அந்த உச்சிஷ்ட பிரசாதம் இருக்கு இல்லையா, மகா பிரசாதம், அத நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே மகாலட்சுமிக்கு தூக்கி மாறி போட்டுது, முகமே மாறிடுத்து, ரொம்ப கவலையா எடுத்து மனசு. உடனே டடா என்ன இப்படி கேட்டுட்டாரே நாரதர் அப்படின்ட்டு, அப்பா நீ இந்த பிரசாதத்தை தவிர வேற எதை வேணா கேளுப்பா, நான் தரேன், என்னப்பா நீ இப்படி கேட்டுட்ட அப்படின்னு கெஞ்சுறா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பெருமாள் சொல்லியிருந்தார், என்னுடைய பிரசாதத்தை என்னுடைய அனுமதி இல்லாம நீ யாருக்குமே இந்த பிரசாதத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பிரபு. அதனால அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. அவர் சொன்னா, நான் எப்படி அவர் இட்ட கட்டளைய நான் எப்படி மீற முடியும்? அது சொல்லுங்கோ. அதனால, "அப்பா நான் உனக்கு இந்த பிரசாதத்த தவிர நீ வேற எத வேணா கேளுப்பா தரேன். நீ இத கேட்காதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே "நீங்க என்ன பிரபுவுக்கு ரொம்ப இஷ்டமான பத்னி தானே? அதெல்லாம் முடியாது. எனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவுமே இந்த உலகத்துல தேவையே இல்ல. நாமா ஒண்டி தான் நான் எப்பவும் சதா சொல்லிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நீங்க ஏதாவது குடுக்கணும், என்ன சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா, எனக்கு நீங்க ஒண்ணே ஒண்ணு தான் குடுக்க முடியும். எனக்கு அவருடைய பிரசாதத்தினுடைய மீதிய நீங்க எனக்கு தரணும். இது ஒண்ணு தான் எனக்கு வேணும். வேற ஒண்ணும் வேணாம்." அவளுக்கு என்னடா இது பெரிய தொல்லையா போச்சே! நம்ப என்ன எப்படி இத அவர்ட்ட சொல்லுவோம்? இது என்ன பண்றது? நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே! சரி நீ கொஞ்ச நாளைக்கு காத்துன்று ஆகட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இத எப்படி நம்ம சரி பண்ணி இவருக்கு பிரசாதமும் குடுக்கணும், பிரபுவுக்கும் கோபம் வரக்கூடாது. நம்ப இப்ப இத என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் மத்தியானம் வந்தது. நீ இருன்ட்டா. நாரதர நீ இருப்பா இங்கேயே ஆகட்டும் அப்படின்ட்டா. மத்தியானம் வந்தது. பிரபுவுக்கு ஆகாரம் குடுக்கணும். எப்பவுமே அம்மா தாயார் தானே எல்லாத்தையும் பரிமாறுவா. அந்த மாரி எல்லாத்தையும் பரிமாறினா. பரிமாறிட்டு எல்லாம் பண்ணிட்டு, முகம் மட்டும் வாடி இருக்கிறத கவனிக்கிறார் பிரபு. உடனே கேட்கிறார், "ஏம்மா உன் முகத்துல இவ்வளவு கவலை ரேகை போறது? என்ன ஆச்சும்மா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்ட உடனே பிரபுவோட கால்ல விழுந்து, "இந்த மாரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில நான் மாட்டின்ட்டேன். நான் இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு அழறா. உடனே பிரபு சொல்றார், "சரி நீ அதுக்காக கவலைப்படாத. இதுக்காக நீ கண்ல தண்ணி வச்சுக்காத.
இன்னைக்கு மட்டும் நான் என்ன ரூல் போட்டேனோ, அத ரிலாக்ஸ் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே, நான் இப்ப ஏதோ மீதி வச்சிருக்கேன் இப்போ இதுல. இத நீ எடுத்துன்னு போய் நாரதருக்கு குடு. அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா, நான் பார்க்கக்கூடாது. நீ பிரசாதத்த குடுக்குறது என் எதிர்க்க குடுக்கக்கூடாது. என் கண்ணுக்கு தெரியாம நீ குடுத்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நான் என் முகத்தை திருப்பிப்பேன் இல்லையா? அந்த சமயத்துல, "நீ தட்ட எடுத்துட்டு, நீ அவருக்கு குடுக்கறதுன்னா குடும்மா" அப்படின்னு சொன்ன உடனே, தாயாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. அப்பா! நம்ப நம்ப நினைக்கவே இல்ல. ரொம்ப தர்ம சங்கடத்துல மாட்டிண்டோம்னு நெனச்சிண்டோம். ஆனா எப்படியோ அவர் ஒத்துண்டார். சரி, அவர் சொன்னா மாரியே அவர் பார்க்காத சமயமா பார்த்து அவர் திரும்பும்போது, நம்ப இத எடுத்துன்னு போய் நாரதர்ட்ட குடுத்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு அவர் அவர் திரும்புனார். உடனே அந்த தட்ட எடுத்துண்டு, அத எடுத்துன்னு போய் நாரதர்ட்ட எடுத்துன்னு போய் குடுத்தா. உடனே நாரதருக்கு பரம சந்தோஷமாயிடுத்து. ஆஹா! நான் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சுட்டு இருந்தேனே! எப்படியோ எனக்கு இது கிடைச்சிடுத்தே! அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படியே ஆசை ஆசையா அது கையில கிடைச்ச உடனே, அப்படியே அத வாரி சாப்பிட்டுடுறாரு அவர். அவர் இந்த பிரசாதத்த எடுத்துக்கும்போது, ஒரே ஒரு செகண்ட் கூட அந்த நாம உச்சாடனத்தையும் அ அ அத சொல்லிண்டே சாப்பிட்டாரானும். நாமா சொல்லிண்டே தான் நாமாவ நிறுத்த மாட்டார். நாமாவ சொல்லிண்டே சாப்பிட்டார். இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஆனந்த நடனம். கீழுக்கும் மேலுக்கும் குதிக்கிறார். அவருக்கு தன்னுடைய நிலைமையே புரியல. அந்த வீணைய எடுத்துண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு பித்தன மாரி அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுட்டார். ஓட ஆரம்பிச்சுட்டு பாடுறார், ஆடுறார், குதிக்கிறார். ஒரு கிரகமா மாறி மாறி போயின்ருக்கார். கடைசியில என்ன பண்ணார், கைலாசத்துக்கு வந்துட்டார். கைலாசத்துக்கு இவர் இப்படியே ஆடி பாடி குதிக்கிறத சிவபெருமான் பார்க்கிறார். அவர் உடனே கேட்கிறார், "என்னப்பா ஆச்சு? உனக்கு இன்னைக்கு ஏன் இப்படி என்னவோ ரொம்ப குதிச்சுன்னு இருக்கியே? நீ பிரபுவனுடைய பக்தியில அந்த அலையிலேயே மிதந்துன்னு இருக்கியோ?" அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே சிவபெருமான் சொல்றார், "அப்பா கொஞ்சம் சாந்தமா இரு. இப்படி ரொம்ப குதிக்காத. இப்படி கொஞ்சம் நீ சாந்தமா ஆகணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். சரி, நீங்க எப்பவுமே நாமா சொல்லின்னு தான் இருப்பேள். எப்பவுமே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு தான் இருப்பேள். ஆனா இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகமான பரவசத்துல இருக்கா மாரி இருக்கு எனக்கு பார்த்தா. ஒரு நொடி கூட விடாம நாமத்த உச்சரிக்கிறேள். நடனம் வேற ஆடுறேள். அ இந்த மாரி நிலைமையில நான் உங்கள பார்த்ததே கிடையாது இப்படி. என்ன ஆயிடுச்சு? என்ன நடந்தது? அத மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்கோ." அப்படின்னு கேட்ட உடனே அப்போதான் நாரதர் சாந்தமா ஆறார். ஆயிட்டு எல்லாத்தையும் இந்த மாரி நான் போனேன். ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இந்த மாரி தாயார் இது மாரி இருந்தா. இந்த மாரி எல்லாம் நடந்தது அத்தனையும் அப்படியே சொல்றார். அந்த பிரசாதத்த நான் எப்ப சாப்பிட்டேனோ, அந்த சாப்பிட்ட நிமிஷத்துலேருந்து என்னால ஒரு நிமிஷம் நிக்க முடியல. என்னமோ என்ன பண்றது? என்ன போட்டு என்னமோ உலுக்குறா மாரி இருக்கு. என்னால நாமா சொல்லாம முடியல. என்னால ஆடாம முடியல, பாடாம முடியல. எனக்கு என்னவோ பண்றது? உடம்பு பூரா எனக்கு என்னமோ பரவசமா இருக்கு. அப்படின்னு சொல்றார். உடனே சிவபெருமான் சொல்றார். உடனே கைய கூப்பின்றார் சிவபெருமான். பக்தாளுக்கு அப்படி ஒரு கிருப. உடனே அவர் சொல்றார், "அ சரிப்பா, இவ்வளவு நீங்க அந்த பிரசாதத்த சாப்பிடுறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கேள். அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா, எனக்கு ஏதாவது பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கேளோ?" அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே நாரதருக்கு ரொம்ப வருத்தமாயிடுத்து. அடடடா! நம்ம சமாச்சாரத்த சொல்லிட்டோம். அவரும் கேட்கிறார் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேளான்னு. நான் என்ன பண்ணுவேன்? நான் எந்த பிரசாதமும் எடுத்துன்னு வரலையே. நானே அங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டேனே. அப்புறம் சிவபெருமான் எதிர்க்க ரொம்ப தாழ்வா, பணிவா சொல்றார். "நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்படியே அங்கேயே எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆனா பார்க்குறேன் இருங்கோ" அப்படின்னு பார்க்குறாரு. அந்த விரலோட நுனியில கொஞ்சூண்டு பிரசாதம் ஒட்டின்னு இருக்கு. உடனே நாரதர் ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஐயோ! சிவபெருமான் கேட்டு இல்லன்னு நம்ம சொல்லாம, எப்படியோ கொஞ்சூண்டு இருக்கே இந்த பிரசாதம் ஒட்டின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, பிரசாதம் கணிக மாத்திரம் இருக்கு என் கையில. இந்தாங்கோ இந்த பிரசாதம். இந்த பிரசாதத்த நீங்க எடுத்துக்கோங்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சமர்ப்பிக்கிறார். உடனே
நான் சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. கைய இப்படி ஒசத்தி அவருக்கு முன்னாடி நீட்டின உடனே, சிவபெருமான் வந்து, "ஆஹா! நானும் குடுத்து வச்சிருக்கேனா, எனக்கும் இப்படி ஒரு அனுக்கிரகமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா பிரசாதத்த அந்த அவருடைய ம் அ கையில எங்க இருக்குன்னு கேட்கிறார். "இதோ இந்த நுனியில ஒட்டின்னு இருக்கு" அப்படின்ன உடனே, அப்படியே நாரதர் என்ன பண்றார், அத எடுத்தா கீழ விழுந்துரும். அவரே என்ன பண்றார், நாரதரே அவரோட வாயில எடுத்துன்னு போய் அந்த விரல வச்சுடுறார். வச்ச உடனே அந்த பிரசாதம் அவருக்கு கிட்டிட்டு, அந்த கொஞ்சூண்டு பிரசாதம் தானே, துளி தானே. அந்த துளி பிரசாதம் அவருடைய வாயில பட்ட உடனே மகா பரவசத்த அடைஞ்சுட்டார். அவரும் அவரால உட்கார முடியல. எ உடனே எழுந்து ஆட ஆரம்பிச்சுட்டார். ஆனந்த தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுட்டார். அத நிறுத்தத்துக்கு முடியல. நாரதரும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறார். ஒண்ணும் முடியல. அவர் பாட்டுக்கு நடனம் ஆடிண்டே இருக்காரு. ஆனந்த தாண்டவம். இப்ப எல்லாரும் பயந்து போயிட்டா. என்னடா ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே! எல்லா அண்டங்களும் இப்ப நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. எங்க என்ன ஆச்சு? ஒண்ணும் தெரியலையே! எல்லா அண்டங்களும் இப்படி கிடுகிடுன்னு ஆடுறதே! இந்த காலம் இல்லாத காலமாச்சே! இப்ப ஒண்ணும் பிரளய காலம் கூட இல்லையே! இந்த சமயத்துல போய் இப்படி என்னதுன்னு தெரியலையே! யாராவது போய் அவர்ட்ட சொல்ல முடியுமோ? நீங்க கொஞ்சம் நடனத்த நிறுத்துங்கோ. ஏன்னா எல்லா அண்டங்களும் கிடுகிடுன்னு ஆடுறது. அப்படிலாம் போய் அவர்ட்ட சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு முதல்ல? உடனே பார்வதி கிட்ட போறாரு. போயி எப்படியாவது நீங்க பிரபுவுகிட்ட பேசி, அவருடைய நடனத்த நிறுத்த சொல்லுங்கோ. எல்லா அண்டங்களும் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. இன்னும் கொஞ்ச நாழி ஆயிடுத்துன்னா எல்லா பிரபஞ்சமும் அழிய ஆரம்பிச்சுரும். அப்படின்ன உடனே அங்க வரா பார்வதி தேவி வந்துட்டு அவர்ட்ட பார்த்துட்டு, "என்னது நீங்க இந்த மாரி பண்ணின்டுருக்கேள்?" மெல்லமா அவர் பக்கத்துல போய், "பிராணநாதா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பரவசமா இருக்கேள்? ஏன்னா இப்படி ஆடின்டுருக்கேள்? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாரி நாரதர் வந்தாரே, அவர் இந்த மாரி மகாபிரசாதம் குடுத்தார். அத நான் சாப்பிட்டதுனால இப்படி என்னால தாங்க முடியல. ஒரே பரவசமா இருக்கு மனசெல்லாம். இப்படி என்னால அ என்னுடைய இத கட்டுப்படுத்த முடியலம்மா. அதனால நான் இப்படி இருக்கேன். அப்படின்னு சொன்ன உடனே, பார்வதி தேவி அப்படியே பிரமிச்சு போயிடுறா. ஆஹா! எனக்கு ஏதாவது பிரசாதம் பாக்கி வச்சிருக்கேளா? அப்படின்னு கேட்கிறா. இல்லையேம்மா, நான் அவனே இத்துணூண்டு ஒரு துளி தான் இருந்தது. அந்த விரல என் வாயில வச்சான். அதுக்கே இந்த மாரி ஆயிடுத்து. அதனால என்கிட்ட எந்த பிரசாதமும் இல்ல. அந்த துளி பிரசாதம் அவர் குடுத்தாரே அவ்வளதான். நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்படின்ன உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுத்து. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாரதருக்கு கிடைச்சு, எனக்கு மட்டும் அவருடைய பிரசாதம், பிரபுவோட பிரசாதம் கிடைக்காம போயிடுத்தே அப்படின்னு, அவ்வளதான் அவளுக்கு கோபம் வந்துடுத்து. அந்த கோபாக்னி என்ன பண்ணித்து, எல்லா பிரபஞ்சம் முழுவதும் அழிய ஆரம்பிச்சுடுத்து. எல்லா இடமும் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. என்னடா இது சாதுக்கள் லாம் தபஸ் பண்ண முடியல. எல்லாம் தகிக்கிறது. பூலோகத்துல எல்லாரும் கஷ்டப்படுறா. ஒண்ணுமே என்ன நடக்கிறது? ஒண்ணுமே யாராலயும் புரிஞ்சுக்க முடியல. யாராலயும் சாந்தப்படுத்தவும் முடியல. கடைசியில பிரம்மதேவர் என்ன பண்றார், இந்த மாரி பிரம்மலோகம் தகிக்கிறது, கீழ பூலோகம் தகிக்கிறது, எல்லா இடமும் தகிக்கிறது அப்படின்னு நேரா போய் பெருமாள்ட்ட போய் விண்ணப்பிச்சுக்கிறார். என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம கைலாயத்துக்கு உடனே போயாகணும். நீங்க வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே பெருமாள் என்ன பண்றார், கிளம்பி கருட வாகனத்துல நேரா கைலாசத்துக்கு ஓடி வரார். வந்த உடனே என்னம்மா என்ன ஆச்சு? இல்ல இந்த மாரி எனக்கு மட்டும் பிரசாதம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொறப்பட்டுக்கிறா. உடனே அவர் சொல்றார், நான் உனக்கு நீ கவலைப்படாத. உனக்கு என்ன அளவுக்கு பிரசாதம் வேணுமோ எல்லாத்தையுமே குடுக்குறேன். ஆனா நீ முதல்ல சாந்தமா இருக்கணும்மா. இப்படி இவ்ளோ கோபத்தினால எல்லா லோகமும் தகிக்கிறது. எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் தான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் கஷ்டம் வந்துடுத்துன்னா என்னம்மா பண்றது? அதனால நீ இந்த மாரி பண்ணக்கூடாது. அ முதல்ல நீ உன் கோபத்த விட்டுட்டு நீ சாந்தியா ஆகணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவ சொல்றா, "நீங்க உங்களோட மகா பிரசாதத்த நீங்க எனக்கு குடுத்தா தான் நான் சாந்தியா இருக்க முடியும். என்னால இது எனக்கு பிரசாதம் இல்லாம என்னால முடியாது. அதனால நீங்க எனக்கு பிரசாதம் குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு கேட்கிறா. கேட்கிறா, கண்ல தண்ணி வச்சுக்கிறா. உடனே நான் 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 மகா பிரசாதம் கிடைக்காம என் மனசு எப்படி இப்போ வாடி போச்சு. அந்த மாரி பூலோகத்துல உயிர் வாழவா அத்தன பேரும் வாடி போயிடுவா. அதனால நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா,
உங்களுடைய பிரசாதம் நாய் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். சண்டாளன், உயர்ந்த ஜாதி, பக்தன், பக்தன் இல்ல அப்படிலாம் எந்த பாகுபாடும் இல்லாம உங்களுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணணும்." அப்படின்னு சொன்ன உடனே பிரபு சிரிச்சுண்டே என்ன பண்றார், "ததாஸ்து. சரிம்மா அப்படியே நடக்கும். கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிடுறார். "கவலைப்படாத. இதுக்காக வேண்டியே நான் வந்து நீலாச்சலத்துல வந்து பூலோகத்துல நீலாச்சலம்னு அதுதான் பூரி ஜெகநாதம். அங்க நான் வந்து அங்க நான் இருக்க போறேன். பூலோகத்துல வாசம் பண்ணுவேன். அப்ப வந்து என்னுடைய பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். 1,00,000 பேர் வந்தாலும் சாப்பிடலாம். அப்படி என்னுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். யார் என்னுடைய பிரசாதத்த சாப்பிடுறாளோ, அவ எப்பேர்ப்பட்டவாளா இருந்தாலும் அவளுக்கு முக்தி உண்டு. அதனால வந்து அப்போ அந்த சமயத்துல எந்த பிரசாதம் எனக்கு நிவேதனத்துக்கு வருதோ, அந்த பிரசாதம் எல்லாத்தையும் எந்த பிரசாதம் வந்து எனக்கு நிவேதனத்துக்கு வருதோ, அந்த பிரசாதம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து நான் சமர்ப்பணம் பண்ணிடுவேன். அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்கோ." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இப்போ வந்து சாந்தமா இருக்கணும்மா. எ அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு சன்னதியே நான் வைக்கப் போறேன். எனக்கு பக்கத்திலேயே உனக்கு ஒரு சன்னதி இருக்கும். நான் உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன். அதனால நீ வந்து அந்த பிரசாதம் வந்து நான் சாப்பிட்டுட்டு அது வந்து உன்கிட்ட தான் வரும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேரே மகா பிரசாதம்னு ஆயிடும். இப்படியாக பூலோகத்துல நித்தியம் உனக்கு பிரசாதம் கிடைக்கிற மாரி நான் உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன்." சிவபெருமான்ட்ட வந்து நீங்க அவளுக்கு பிரசாதம் குடுக்கல இல்லையா? அதனால உங்களுடைய சன்னதி கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். பிராகாரத்துக்கு வெளியில தான் இருக்கும் உங்களுடைய சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். உடனே சரியாயிடுறா அம்பாள். இப்போ வந்து ஜெகந்நாதரா பூரியில இவர் வந்து ம தோன்றார். அதே மாரி பார்வதி தேவி வந்து விமலா அப்படின்னு சொல்லிட்டு விமலா தேவின்ற பேர்ல அந்த கோயில் அங்க கொண்டிருக்கார். இது சக்தி கஷேத்திரத்துல இது ஒண்ணு. இந்த ஜெகநாதருடைய பிரசாதம் வெளியில வந்த உடனே இது அத்தனையும் விமலா தேவியோட சன்னதிக்கு தான் எடுத்துன்னு போவா. அந்த விமலா தேவியுடைய சன்னதியில எடுத்துன்னு போய் அங்க அவட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது மகா பிரசாதமா வெளியில வருது. அந்த பூரியில வந்து இந்த பிரசாதம் சாப்பிடுறதுக்கு மேல் ஜாதி, கீழ் ஜாதி அப்படிலாம் ஒண்ணும் பேதமே கிடையாது. அந்த அளவுக்கு தூய்மையான பிரசாதம் அது. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நாயோட வாயில அகப்பட்ட அந்த பிரசாதத்த ஒரு பிராமணன் கூட ஜெகநாத பிரசாதத்த சாப்பிடலாம். அதுக்கு தோஷமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்படி பூரி ஜெகநாதத்துல இருக்கிற மகா பிரசாதத்தினுடைய மகிமைகள் சொல்லி மாளாது. சிரார்த்தத்திலயும் அத வந்து பிராமணர்களுடைய இலையில அத போட்டா, அப்போ அது வந்து அந்த பித்ருக்களுக்கே மோட்சத்த குடுத்துரும். அத சாப்பிடுற அந்த பித்ருக்களுக்கும் அவளுக்கு மோட்சத்த குடுக்கும். அப்பேற்பட்ட அந்த பிரசாதத்தினுடைய மகிமை வந்து சொல்லி மாளாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி முடிக்கிறார். ராதே கிருஷ்ணா சகீஸ். ஜெய் போலோ ஜெகநாத பகவானுக்கு ஜெய்.